யூ ஹேவ் அ ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட் டீம். அதை எப்படி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இப்ப நான் இன்னொன்னு பண்ணணும்னா எப்படி இன்னொருத்தர் எடுக்கிறது, எப்படி பார்ட்னர் பண்றது, எப்படி சிடிஓ எடுக்கிறது, இப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. எனி சஜஷன்? எக்ஸலன்ட் கொஸ்டின், பட் சிம்பிள் ஆன்சர். ஐடியாலஜி தான். பணம் மட்டும்தான் குறிக்கோள் அப்படின்னா அவங்க கல்வித்துறையில வரக்கூடாதுங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஹோலிஸ்டிக் அப்ரோச். குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும். We have to give the best to the children and of course you have to make ends meet. இந்த ஐடியாலஜிஸ் எல்லாம் மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து to find partners is much easier. நீங்க யூரோப்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க அங்க ஒரு மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியும். அங்க ஐடியாலஜி எப்படின்னா கிளையண்ட் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் மத்த எல்லா பேராமீட்டர்ஸும். ஆட் வேல்யூ, மணி வில் ஃபாலோ. நீங்க நல்லதை செய்தால் you will get it 10-15 times back. பிளஸ் எனக்கு இந்த துறையில எந்த ஒரு நண்பர்களுமே கிடையாது. ஏன்னா நான் ப்ரொமோட் பண்றதை அவ ப்ரொமோட் பண்ண மாட்டா, அவங்க ப்ரொமோட் பண்றதை நான் ப்ரொமோட் பண்ண மாட்டேன். ஸோ we are poles and miles apart. அண்ட் நம்ம ஐடியாலஜி மக்களுக்கு பயனில்லாத விஷயத்தை செய்து இந்த நிறுவனத்தை நடத்தி பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியமோ நிர்பந்தமோ கட்டாயமோ எனக்கு இல்லை. அதை என்னைக்கும் நான் பண்ணதும் கிடையாது, பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை.